கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்க, சின் இஸ் ஈக்குவல் டு டெத், பாவம் இஸ் ஈக்குவல் டு மரணம். அப்போ ஒவ்வொரு சமயமும் நம்ம பாவம் செய்யும் பொழுது, ஒவ்வொரு நிமிஷம் நம்ம பாவம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு உறுப்பு அஃபெக்ட் ஆகி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு செல் அஃபெக்ட் ஆகி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு டிஷ்யூ அஃபெக்ட் ஆகி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு ஆர்கன் அஃபெக்ட் ஆகி கொண்டிருக்கிறது. த ஹோல் ஆர்கன் சிஸ்டம் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். சரிங்களா? நம்முடைய உடல் உறுப்பு அத்தனையும் அஃபெக்ட் ஆகுது நம்ம பாவம் செய்யும் பொழுது. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜிஸை நீங்கள் கூப்பிடுறீங்க. All the negative energies get attracted. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது இருளுக்குரிய காரியங்கள்லாம் உங்ககிட்ட வர ஆரம்பிக்குது. உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக வரும். சாத்தான், நீங்கள் ஒரு பாவம் செஞ்சுருக்க, சாத்தான் ஏன் சிரிச்சிட்ருப்பான் உங்கள் பக்கம் நின்றுட்டு, ஓ இவன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான், நல்லா பாவம் செஞ்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரசிச்சுட்ருப்பான். ஆனால் தேவன் ரசிக்க மாட்டார். நீங்கள் பாவம் செய்யும்பொழுது தேவன் ரசிக்க மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், பாவம் செய்தால் மரணம் இருக்குது, ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகி கொண்டிருக்கு. ஆனால் நீங்கள் பாவம் செய்யாமல் நீங்கள் நல்லது செய்கிறீங்க, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவருடைய வல்லமை அபிஷேகத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. இது போல் காரியங்கள் ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறீங்க, ஆண்டவரோடு இருக்க பற்றி கொள்ளி இருக்கிறீங்க, ஆண்டவர் தான் எல்லாமே நினைக்கிறீங்கன்னா அங்கே ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு செல்ஸையும் ஆண்டவர் நரிஷ் பண்ணுவார், ஒவ்வொரு டிஷ்யூஸையும் நரிஷ் பண்ணுவார், ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமையும் ஆண்டவர், த ஹோல் ஆர்கன் சிஸ்டம் அத்தனையும் ஆண்டவர் புதுப்பிக்க வைப்பார். சரிங்களா? அப்போது பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதான் இந்த ரோமர் 6:23 இருக்கிறது. ஆனால் நமக்கு கர்த்தர்கிட்டேருந்து கிடைத்தது நித்திய ஜீவன். யார் மூலியமாக? இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு பாட்டாக பாடிக்கிட்டு அப்படியே கோட்டை விட்டுறக்கூடாதுங்க. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார்னா அவரையே சார்ந்து இருக்கணும், அவரையே பின்பற்ற வேண்டும். அவர்தான் சொல்லி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஜீசஸ் இஸ் மை எவ்ரி திங், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை எவ்ரி திங், அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் மாற்றி கொண்டீங்கன்னா நித்திய ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா. அதாவது உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் இருக்குது, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் இருக்குது. ஹல்லேலூயா. உலகத்துக்குரிய ஆசைகள், உலகத்துக்குரிய காரியங்கள், அது எல்லாவற்றையும் நீங்கள் வெறுத்து ஆண்டவர் தான் நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க இருக்கிறார், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க இருக்கிறார். உலகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். ஹல்லேலூயா. அதுதான் பரலோகத்துக்குரிய காரியங்கள். அது உலகத்தில் தான் இருக்கும், நான் மறிச்சதுக்கப்புறம் அப்புறமா பரலோகம் போனால் பார்த்துக்கலாம், அப்படி கிடையாது. நீங்கள் உலகத்தில் என்னென்னலாம் நீங்கள் விதைத்து இருக்கிறீங்களோ அதை நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. நீங்கள் நல்லதாக விதைச்சிங்க, நல்லதாக அறுவடையாகும். ஹல்லேலூயா. அப்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ஈக்குவேஷன்லாம் போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஸ்கெட்ச், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காட்ஸ் கிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு லைஃப்னு போட்டிருக்கு. இது உண்மையிலேயே எவ்வளோ ஒரு பார்க்கும்பொழுதே அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது, இந்த வேர்டிங்ஸ்லாம் பார்க்கும்பொழுது கர்த்தர் கொடா கொடி நன்றி. இந்த வசனத்தை பார்க்கும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவள் தான் நித்திய ஜீவன். ஒரு ப்ரீச்சிங்கில் நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுக்குறாருன்னு சொல்லி அந்த ப்ரீச்சிங்கில் இருந்துட்டு தான் இருக்கணும் எப்போவுமே. ஒரு ப்ரீச்சிங் எப்படி இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுற மாதிரி தான் ப்ரீச்சிங் இருக்கணும். இந்த இந்த போதகர் இதை போதித்தார், இவங்க இதை போதிச்சாங்க, கடைசியில் நான் என்ன கற்றுக்கொண்டேன்? இயேசு கிறிஸ்து நச்சுன்னு போய் உங்கள் இருதயத்தில் அவர் இருக்கணும். அது போல தான் ப்ரீச்சிங் இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன சொன்னாங்கன்னே புரியல, என்ன கேட்டாங்கன்னே புரியல, ஒன்றுமே புரியல, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இயேசு கிறிஸ்துவை பிரஸ்தாபப்படுத்தணும், இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றணும். இப்படி தான் ப்ரீச்சிங். அப்போது நமக்கு நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் அவரால் தான் கிடைக்கும். அவர் தான் பிதா கிட்ட ஒப்படைப்பார்.
இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம பாவங்களை மூடி மறைச்சி கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்து. அவர் தான் பிதா கிட்ட சப்மிட் பண்ணுவார். அதனால் ரொம்ப இது எத்தனை சர்மனில் நம்ம கேட்டாலும் இதுதான் சத்தியம். எத்தனை சர்மன், ஆயிரக்கணக்கான சர்மன்லேயும் நம்ம இதை கேட்கலாம். நித்திய ஜீவன் அவரால் தான் கிடைக்கும்னு சொல்லலாமே. பிடிச்ச ஒரு பாட்டு, ஒரு சட்டானிசம், ஒரு அசிங்கமான ஒரு பாட்டு, அது எத்தனை முறை கேட்குறீங்க? பிடிச்சதுன்னா கேட்குறீங்க. இந்த வசனம் பிடிச்சிருக்கா? 1000 முறை கூட கேளுங்க, தப்பே இல்லை. நீங்கள் 1000 முறை கேட்க கேட்க உங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும், ரெஜுவனேட் ஆகி கொண்டிருக்கும். ஏன்னா இது சாதாரண வார்த்தை இல்லை, இது ஜீவ வார்த்தை. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தை. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டுடைய வார்த்தை எப்பவுமே செல்ஸையே நரிஷ் பண்ணும், செல்ஸையே புதுப்பிக்க வைக்கும், செல்ஸையே நரிஷ் பண்ணும். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதா நமக்கு நல்லது. தேசத்தில் எத்தனையோ தீங்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாரு. எங்களுக்கு பிரச்சனை வராமல் அவர் பார்த்துக்குவார். வந்து பார்க்கணும், ஆண்டர்கிட்ட வந்து பார்க்கணும். வந்து பார்த்தா தான் புரியும் ஆண்டவர் எப்படின்னு சொல்லி, வந்து பார்த்தா தான் புரியும். ஹல்லேலூயா. இவங்க சும்மா ரீல் விடுறாங்க, இவங்க ஏதோ பேசுகிறாங்க கிடையாதுங்க. ஆண்டவர் எதுவுமே செய்யலைன்னு சொன்னால் தான் நாங்கள் ரீல் விடுறோன்னு அர்த்தம். ஆண்டவர் செய்கிறாருன்னு சொன்னால் தான் நிஜத்தை பேசுகிறோம், சத்தியத்தை பேசுகிறோம். ஏன்னா அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அவர் தான் ப்ரொவைடர். அவரால் தான் கொடுக்க முடியும், அவரால் தான் சரி செய்ய முடியும், அவரால் தான் லிவரை ஃபங்க்ஷன் ஆக்க முடியும், அவரால் தான் கிட்னியை ஃபங்க்ஷன் ஆக்க முடியும், அவரால் தான் கேன்சர் சரியாகும், அவரால் தான் லங்ஸ் புதுப்பிக்கப்படும், அவரால் தான் பிரெயின் புதுப்பிக்கப்படும், அவரால் தான் ஸ்ட்ரோக்கை சரி பண்ண முடியும், அவரால் தான் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லைன்னா நான் எப்பயோ மறித்து போயிருப்பேன். நான் இதை பெரிய மைக்கை வச்சு பிரபஞ்சத்துக்கே நான் பறைசாட்டுவேன். என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நான் எப்போவோ மறித்து போயிருப்பேன். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவால் தான் நான் உயிரோடு இருக்கேன், இன்னும் உயிரோடு இருப்பேன். இன்னும் என்னுடைய ஆயுஸ் நாட்கள் இயேசு கிறிஸ்து கூட அப்படியே வளரும். இயேசு கிறிஸ்துக்குள்ளே என்னுடைய ஏஜ் மெச்சூர் ஆகும், இயேசு கிறிஸ்துக்குள்ளேயே நான் ஏஜிங் ஆவேன். அப்படியே இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் சுமந்துட்டே என்னுடைய வயது கடந்து செல்லும். அதனால் நீங்களும் அதே போல் மாறுங்க. கர்த்தர் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. ஏன்னா அவரே ஜீவனுமாய் இருக்கிறார். அதில் காட்ஸ் கிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு லைஃப்னு இதில் இருக்குது. அப்போ கர்த்தர் கொடுத்த ஒரே நல்ல ஒரு இது நமக்கு நல்ல வாழ்க்கை, நித்திய ஜீவனுக்கென்று வாழ்க்கை. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.